எரேமியா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 18வது அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் கவனிங்க, எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற மண்பாண்டமாக வணைந்தான். இதற்கு நான் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன். கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை திரும்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் குயவன் வளைந்தார். எரேமியா என்றால் எரேமியா என்ற அந்த தீர்க்கதரிசி மேல இருந்த அபிஷேகம் கதறி 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 ஜெபிக்கிற அபிஷேகம். என் தலை தண்ணீராலும் என் கண்கள் நீரூற்றுமாயிருந்தா நலமாயிருக்குமே என்று அழுது அழுது ஜெபிப்பார். என் ஜனங்கள் ரெண்டுத்துமே செய்தார்கள். ஆண்டவரே, உம்மை மறந்தார்கள். அப்பா, ஜீவ தண்ணீராகிய உம்மை விட்டு தண்ணீர் நிற்காத தொட்டியை தெரிந்து கொண்டாங்களே, அழுவார். இந்த எரேமியாவை போல அழுக யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா புத்தகத்தெல்லாம் நீங்க வாசித்தா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், தேம்பி தேம்பி அழுவார். இப்படி அழுது அழுது ஜெபம் பண்றார். அப்போ ஆண்டவர் இந்த எரேமியா கிட்ட பேசிங்க வா, ஒரு குயவன் வீட்டுக்கு நீ போன்னு குயவன் வீட்டுக்கு அனுப்புறார். அந்த குயவன் ஒரு பானையை வணைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பாத்திரத்தை வணைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொழுது அவன் கையிலேயே கெட்டு போச்சு. அவன் தூர போடாம அந்த பாத்திரம் கெட்டு போச்சு, இவ்வளவு வேலை வேஸ்ட் ஆயிட்டே அப்படின்னு அதை தள்ளி போடாம திரும்ப தன் கண்டபடி சரியாய் மறுபடி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வணைகிறார். அது யார் தெரியுமா? நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வணைகிறார். அதுக்கு பேரு கிருபா பாத்திரம்னு வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னால அந்த பாத்திரம் கெட்டு போன பாத்திரம், தத்தளித்த பாத்திரம், கோபாக்கினையின் பாத்திரம், உக்கிரதத்தின் பாத்திரம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை, ஒரு தத்தளிப்பின் பாத்திரம், ஒரு உறுதி இல்லாத பாத்திரம் உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இங்க கவனிங்க, ஒரு கோபத்தின் பாத்திரம், ஒரு உக்கிரதத்தின் பாத்திரம். கவனிக்கிறீங்களா? ஒரு கெட்டு போன பாத்திரம். இன்னைக்கு உள்ள செய்தி என்னங்க? கெட்டு போன பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அன்னைக்கு மாற போகிறது. நம்முடைய ஆண்டவர் குயவன், நம் களிமண். ஆண்டவர் நமக்கு அப்பா, நம் ஒவ்வொருவரும் பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவன் நமக்கு மேய்ப்பர், நம்மெல்லாம் ஆடுகள். இயேசு நமக்கு திராட்சை செடி, நம்மெல்லாம் கொடிகள். இயேசு நம்முடைய மணவாளன், நம்மெல்லாம் மணவாட்டிகள். இப்போ இந்த அழுத தீர்க்கதரிசிய எரேமியா வீட்டுக்கு போங்கிறாரு. அந்த பாத்திரம் கெட்டு போச்சு, அதை நல்ல பாத்திரமா வணைகிறார். அந்த பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரமாய் ஆண்டவர் உருவருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நம் ஒவ்வொருவரும் மண் பாண்டத்தில், மண் பாத்திரம் தான் நம்ம. ஆண்டவர் அதாவது 5 நாளில் எல்லாவற்றையும் வார்த்தையால தான் படைச்சார். மனுஷனை மாத்திரம் குனிந்து மண்ணை எடுத்து தன் சாயலாக தன் ரூபத்தின்படி படைச்சார். மனுஷன் மண்ணால படைக்கப்பட்டவன். அவன் ஒரு மண் பாத்திரம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் கூடும் போதெல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க.
இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடும் போதெல்லாம் எங்கள் பிதாவே, இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், எங்களை உருவாக்குகிறவர் நீர்தான். கைகளை உயர்த்தி அடிக்கடி இந்த ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு இரும்பு மனுஷனை போல காணப்படக்கூடாது. இரும்பை கொண்டு நம்மளை படைக்கலை, நம்மளை மண்ணை கொண்டு படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால இந்த உணர்வு எப்பொழுது நமக்கு இருக்கணும். இந்த மண்ணை கொண்டு படைச்ச ஆண்டவர் படைப்பின் ஆற்றலை வைத்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு நிகர் எதுவும் கிடையாது. தேவனுடைய ஆற்றல் இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, பெருகிற தன்மை இருக்கிறது, சுதந்திரிக்கிற தன்மை இருக்கிறது, உருவாக்குற தன்மை இருக்கிறது, புதிதான காரியங்களை பிளைன் எல்லாம் உருவாக்குறது. 139 சங்கீதம் 14வது வசனம், பிரமிக்கத்தக்கவாறு மனுஷனை படைச்சார். நான் கவனிங்க, மண்ணுதாங்க, மண்ணுதான். ஆனா ஆண்டவர் கையில எடுத்து தன் ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே பிரமிக்கத்தக்க மனுஷன் ஆயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய மகிமை என்ன தெரியுமா? பிரமிப்பு, பிரமிக்கிறத்தக்கவர். இத பவுல் என்ன சொல்றாருன்னா, பொக்கிஷங்கிறார். பொக்கிஷம், பேங்க் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிற. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், எங்களால் உண்டாகலாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சரீரத்துக்கு இன்னொரு பேர் மண் பாண்டம். மண் பாண்டம் தான். உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் இருக்குதே, அளவிட முடியாதது. மனுஷனுக்கு அவர் ஊதுனார் பாருங்க, அந்த அப்படியே அந்த சாயல் வந்துட்டு. நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையில கொடுத்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்க, பிள்ளி சூனியத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, இச்சையை ஜெயிக்க மாபெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மண்பாண்டம் தான். ஆனால் பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பொக்கிஷம் எல்லாம் ஜெயம் எடுக்கிற பொக்கிஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, பாண்டம் மண்பாண்டம் தான், ஆனால் பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பீரோல் இரும்பு பீரோல் தான். அந்த இரும்பு பீரோல்ல ஒரு அரை பூரா 500 ரூபா நோட்டா இருக்குது, இன்னொரு அரை பூரா சொல்லுங்க நகையும் அப்படி தங்கமா இருக்கிறது. பேங்க் இங்க வச்சிருக்கிறார் பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிங்க. எல்லாத்தையும் படைச்சி பெரிய உருவம் யானை படைச்சி, யானைக்குன்னு பேர் வைப்பானா? மிருகங்கள் எல்லாம் படைச்சு அப்படி விட்டுட்டாரு. ஆதாமே விட்டுட்டு முன்னால உட்கார்ந்துருக்காரு. அவன் மிருகத்துக்கு பேர் வச்சுதான் அப்படியே பேராயிட்டு. படிங்க படிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. என்ன அமைதியா இருக்கீங்க? அசந்துட்டார். அடா என்ன அழகா அந்த ஞானத்தை பார்க்கிறார். இல்ல அவர்ல பேர் வச்சிருக்கணும். சிங்கமும் வெள்ளாடும் ஆதாமுடைய கால் கிட்ட நிக்குது. யானைக்கு யானைன்னு பேர் வைக்கிறார். அப்போ அந்த பொக்கிஷம், அந்த ஞான கிஃப்ட் மனிதனுக்கு விளங்கிக்கிட்டே இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? மனிதன் கஷ்டப்படணும், தூக்கு போட்டு சாகணும், குஷ்டரோகி ஆகணும், வழியில் ஆக்சிடென்ட் ஆகணும், அப்படி அவர் படைக்கவே இல்லை. ஆளுகை செய்யணும்னு படைச்சாரு.
உண்டாக்கணும்னு படைச்சாரு, பெருகணும்னு படைச்சாரு. பழுகி பெருகுங்கப்பா. ஆனா பிசாசானவன் வஞ்சனையா கெடுத்துட்டான். பதறாரு. அவன் கெட்டு போன உடனே கதறாருங்கிற பிதா. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீங்க கவனிங்க. ஆதாமே அவன் கெட்டு போன உடனே பதஷ்டப்படுது. உங்களுக்கு தெரியுமா, அம்மா உங்க பொண்ணு அந்த பையனை லவ் பண்றா. அந்த பையன் கஞ்சாடிக்கிற பையன். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிள்ளைய கண்டிங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த அம்மாவுக்கு பிரஷர் தலைக்கு ஏறிடும். ஐயோ என் பிள்ளை சாப்பிட மாட்டாங்க. காலேஜிலேருந்து பிள்ளை வர்ற வரைக்கும் வழியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன கெட்டு போனதை காதில் கேட்குறாங்க. வாழ்க்கை சரியில்லாததுங்க கேட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் தேவன். ஐயோ ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன். நிர்வாணின்னு சொன்னது யாரு? உனக்கு மகிமையின் சாயில உடுத்தினே. அன்னைக்கு அவன் கெட்டு போனான். சாத்தான் அவனை கீழே தள்ளுனான். சிம்சோன் அவ்வளவு வேகமுடையவன். ஒரு பொம்பளை அவளை ஏமாத்தி கண்ணை புடுங்க வச்சான், சங்கிலி கையில போட வச்சா, கெட்டு போயிட்டான். பணப்பையவே கையில வச்சிருந்தான். 30 வெள்ளி பணத்துக்காக கெட்டு போயிட்டு தூக்கு போட்டு செத்தான். அப்பா வீட்டில் சகல ஆசீர்வாதம் இருந்தது. துன்மார்க்கரோடு செலவு பண்ணணும், என் பங்கை கொடு. போய் பன்றிக்கு கிடைக்காத தவிட தின்னு கெட்டு போனான். பெத்தேல்ல இருந்தான். ஆனால் ஒரு நாள் மோவாப்பு அழகுன்னு தெரிஞ்சு போனான். புருஷனையும் தன் பெற்ற 2 பிள்ளைகளையும் சாக கொடுத்தான். அவ சொல்றா, என்னைய நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவ கர்த்தர் எனக்கு மாறாவை கொடுத்துட்டாரு. இல்லை, கொடுக்கவே மாட்டார். உன் வழியில நீ கெட்டு போன. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்டவர் திரும்பியாக வந்தார். ஹல்லேலூயா. தன் கையை சிலுவைக்கு நேராக நீட்டினார். தன் இரத்தத்தை சிலுவைக்கு நேராக ஊற்றினார். தண்ணியை கொண்டு வளைஞ்ச ஆதாம உன்னையும் என்னையும் இரத்தத்தை கொண்டு வளைஞ்சார். ஹல்லேலூயா. உன்னை இரத்தத்தை கொண்டு வளைஞ்சார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை இரத்தத்தை கொண்டு வளைஞ்சார். விழாவில் வடிஞ்ச இரத்தம், முட்கிடத்தில் வடிஞ்ச இரத்தம் அப்படி வணைஞ்சி உன்னை புதிய மனுஷனா மாத்திட்டாரு. இப்போ நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். எத்தனை பேர்? அதுக்குத்தானே இயேசு சிலுவையில் மரித்தார். கெட்டுப்போன பாத்திரமாவா இருக்கணும்? இல்லை, கெட்டுப்போன பாத்திரத்தில் நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறணும். அநேக சூழ்நிலையில் பிசாசு கெட்டுப்போக வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் யோசிங்க. சில இதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். பல குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு போய் குடும்பத்தை உடைச்சிட்டான், கெட்டுப்போக வச்சிட்டான். வைராக்கியம், அவ பெருசா நான் பெருசா, கெட்டுப்போக வச்சிட்டான். பெருமையின் ஆவியினால இருந்து இந்த குடும்பத்துக்கு நான் வந்தேன் பாரு, குடும்பம் உருப்படுமா, கெட்டுப்போக வச்சிட்டான். வரதட்சணை கொடுமையினால குடும்பத்தை கெட்டுப்போக வச்சிட்டான். ஜாதி அடிப்படையில் திருமணம் அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது, லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரியல, வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் கழித்து ஜாதி தெரிஞ்ச உடனே அதில் பயங்கர போராட்டம், வாழவே முடியாது. அப்படி குடும்பத்தை பிசாசு கெட்டுப்போக வச்சிட்டான். புருஷனுக்கு தெரியாம 7 இடத்துல குழு எடுக்கிறது. உருப்படுமா? புருஷனுக்கு தெரிஞ்சா ஓடு, உங்க அம்மா வீட்டுக்கு போ. சுகர் வியாதியை மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, தெரிஞ்சிட்டா புருஷன் வாழ மாட்டார். பிசாசு அப்படிலாம் இருக்கு. சொல்லி செஞ்சா பரவாயில்ல, சில காரியங்களை சொல்லி செய்யணும், கெட்டுப்போக வச்சிருவான். அல்லேலூயா. பிசாசு சில குடும்பத்தை பில்லி சூனியம் பண்ணி சந்தேகத்தை விதைச்சி கெட்டுப்போக வச்சிடறான். பாவத்துக்கு குடிக்கு அடிமையாக்கி இந்த குடிகாரங்கிட்ட யார் வாழ்வா அப்படின்னு குடும்பம் கெட்டு போய்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, கெட்டுப்போன பாத்திரத்தை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வணையணும்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு விரோதமாய்
நான் பாவம் செஞ்சிட்டேனே என்று நீங்க கதறும் போது, அழும்போது, கண்ணீர் விடும்போது ஆண்டவர் திரும்ப உங்களை தன்னுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வணங்குகிறார். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அல்லேலூயா. இங்க கவனிக்கிறீங்களா? தாவீது அவன் ஆடு மேய்க்கும் பொழுது பரிசுத்தமான ஆடு மேய்ச்சான். 150 சங்கீதத்தில் 75 சங்கீதம் அவன் தான் பாடுனான். ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தான், ராஜாவாயிட்டான். இப்போ பாருங்க, அடி பெசகுது பாருங்க. கிரீடம் வச்சாச்சு, சவுல தள்ளி கர்த்தர் இவனை ராஜாவாக்கி சிங்காசனத்தில் இருக்கிறான். ஆட்களை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு உப்பரியில உலாவிக்கிட்டு இருக்கிறான். இப்படி உலாவிக்கிட்டு இருக்கிற பொழுது மேலே இப்படி பார்க்குறான், ஒரு பெண் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். உரியாவின் மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு ஒரு இச்சையின் ஆவி தாவீதுக்கு. புருஷனை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு முதல் அணியிலிருந்து அவனை கொண்டு போடுன்னு சொல்லிட்டு அவளை மனைவி ஆக்கிட்டான். பார்த்தீங்களா? ராஜா நாவு அசைஞ்சா நாடு அசைன்னு சொல்லுவாங்க. இதை அறையில் தான் செஞ்சான். இது செஞ்சது இந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புறார், ஒரு கதையை சொல்றார். தாவீது அரண்மனைக்கு வந்துட்டார். நாத்தான்வேல் சொல்றார், ஒரு ராஜா இருந்தாரு ஒரு பட்டணத்தில். அந்த ராஜாவுக்கு திரளான ஆடு இருந்தது. அந்த பட்டணத்தில் ஒரு ஏழையும் இருந்தான். ராஜா கிட்ட அந்த ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடு பிள்ளைய போல அவன் மடியில படுத்திருந்தது. அவன் அப்பன் சாப்பிட்றத அந்த ஆடு சாப்பிட்டுச்சு. அந்த ஆடு மகளை போல இருந்துச்சு, மகளா இருந்துச்சு. கவனிங்க, அந்த ராஜா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். அந்த விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கிறதற்காக ஏழைக்கு இருந்த ஒரே ஆட்டை அடிச்சு விருந்து போட்டான் அப்படின்னு இவருக்கு சொல்றாரு. கேட்ட உடனே அந்த மனுஷனை இப்பவுமே கொல்லணும், அந்த மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. கை தட்டிட்டு சொல்றாரு, நீ தான் அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன், தப்ப முடியாது. அப்பதான் விழுறாரு. படிக்க கேட்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீ தான் அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், கவனிங்க, உன்னை ராஜா அதை மறைச்சார்ல, இவரு இப்ப அறைக்குள்ள தானே வந்து எச்சரிக்கிறாரு, வெட்டி போட்டிருக்கலாம்ல. கவனிங்க, இதான் தேவ மனுஷன். என்ன பண்ணாரு? அப்பா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு 2 சங்கீதம் எழுதுறாரு. ஒன்னு 51ஆம் சங்கீதம், இன்னும் ஒன்னு 31ஆம் சங்கீதம் 12வது வசனம் படி. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறைக்கப்பட்டேன், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். கவனிங்க, இப்ப கத்துறாரு. ராஜ வஸ்திரத்தை கலட்டிட்டாரு, ராஜ வஸ்திரத்தை எடுத்துட்டாரு, கதறாரு. ஐயோ, என்னை யூசோப்பினால கடுவும், அப்பா நான் சுத்தமாவேன், உறைந்த மலையிலையும் வெண்மையாவேன், தகப்பனே என் பாவத்தை மன்னியும், நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்ட என்னை மன்னியப்பா. கதறாரு. நான் செத்தவனை போல நான் எல்லாராலையும் மறக்கப்பட்டேன், நான் உடைஞ்ச பாத்திரம். சொன்னார் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். கையை உயர்த்தி. என்னைக்கு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக செஞ்ச பாவத்தை நினைச்சு கதறானோ அவனை தூக்கிடுவார் கர்த்தர். ஒரு அம்மா தன் புருஷன்கிட்ட சொல்றாங்க, ஐயா, நீ வியாபாரத்துக்கு போயிட்டு வாரியே, உங்க பையங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் போய் கொய்யா பழத்தை திருடிட்டான். அந்த அம்மா, உன் வீட்டை உடைச்சிருவேன், உன் ஜன்னலை உடைச்சிருவேன் அப்படின்னு இருக்கால. என்ன, உங்கள் பிள்ளையில கண்டிஷன் பண்ணி வைங்க. இவர் அழுப்பில் வந்த மனுஷன் 5 அடி கம்பை எடுத்தார். ஏல 2 பேருங்க வாங்க, பக்கத்து வீட்டில் கொய்யா பழத்தை ஏன்டா நீங்கள் திருடுனீங்க
அப்படின்னு சொல்றதுக்குள்ள பெரிய பையன் ஓடுறான். கம்பு, நீல கம்பு, அடி அடின்னு. திரும்பி பார்க்குற இந்த சின்ன பையன் காலை பிடிச்சிட்டான். அப்பா நான் மன்னிச்சுக்கங்கப்பா, நான் அங்கே அடிக்கிறதுக்கு கம்பு எட்டலை. கையை உயர்த்தி, கம்பு எத்தனை அடி கம்பு இங்கே அடிக்க முடியாது, ஓடுனா தான் அடிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிருங்க. இன்னைக்கு தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. குருடன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கேயே நின்று அவன் கண்ணை திறந்தார். பாருங்க, தாவீதின் பேருக்கு அவ்வளவு மதிப்பு இயேசு கொடுத்தார். கையை உயர்த்தி அவரே சொன்னார், நான் தாவீதின் வழியில வந்த குமாரனார். பாவத்தை அப்படியே மன்னிச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க அப்படி உழணும். ரெண்டாவது, இந்த தாவீதை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினார். ரெண்டாவது, கெட்டுப்போன ஒரு மனுஷன். லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 61 62 வரைக்கும் வாசித்தா, மறுதலித்த பேதுரு மனங்கசந்து அழும்போது அவனை கிருபா பாத்திரமாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுகிறார். லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். சந்தர்ப்பவாதி பேதுரு. பேதுருவை பக்கத்திலே வச்சிருந்தார் ஊழியத்தில். பேதுரு சொன்னா, யார் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. ஆண்டவர் பேதுருவை விட்டு கொடுக்கவே இல்லை. சொலவுல வச்சு சாத்தான் உன்னை புடைக்க கேட்டான், நானும் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருக்காக ஆண்டவர் வழக்காடினார். ஆண்டவரே சொல்லிட்டாரு, அப்போ அவன் குணம், நீ 3 தடவை என்ன மறுதலிப்பானார். அதே போல மறுதலிச்சான். மறுதலிச்ச உடனே ஞாபகத்துக்கு வந்தது, ஐயோ மனம் கசந்த அழுதான். மறுதலிச்சிட்டனேன்னு கசந்த அழுதான். பாருங்க, அவனை தேடி இயேசு போய் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, கவனிக்கிறீங்களா, திரும்ப ஊழியத்துக்கு அழைத்தார். கையை உயர்த்தி, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சி கொடுத்த வரத்தை பார்த்தீங்கன்னா, திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சி கொடுத்த வரம் நிழல் பட்டா சோகம். என்னை உற்று பாரு, இயேசுவின் நாமத்தை உனக்கு சொல்றேன், நட. சப்பானி நடந்துட்டான். வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து வந்த சப்பானி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உற்று பாருன்னு சொல்லி தாயின் வயிற்றில் பிறந்த சப்பானியை நடக்க வைத்தான். பாருங்க பேதுரு, நிழல் பட்டு சுகமாச்சு. பாருங்க பேதுரு. 2வது அதிகாரம் 41 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரும்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வணைந்தார். கையை உயர்த்தி. அக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்க. இந்த பாப்பா நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க. அவங்க வீட்டில் நிறைய கோழி குஞ்சு வளர்த்தாங்க. வீட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஒரு கோழி குஞ்சு உள்ளே போய் கோழி குஞ்சு செத்துட்டு. இவன் பார்த்தா மணி 7 மணிக்கு அம்மா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் பார்க்கல. இந்த கோழி குஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் பக்கம் ஒரு குழியை தோண்டி பிதைச்சிட்டான். பிதைக்க அவன் தம்பி பாத்ரூம் கதவை திறந்து வர, ஏய் என்ன பண்ணுற நீ, கோழி குஞ்சை புதைச்சி வச்சுக்கிற. அடே தம்பி சொல்லாதடா அப்பாட்ட, அப்பா என்னை அடிச்சு விடுவார். ஐயோ தம்பி சொல்லாத. அப்படியா, நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு 5 ரூபா கொடுப்பார்ல, உனக்கு 5 ரூபா எனக்கு 5 ரூபா, அந்த 5 ரூபா எனக்கு கொடு. இப்படி இந்த பையன் அக்கால தொல்லப்படுத்திக்கிட்டே பயங்காட்டிக்கிட்டே, அவன் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தாலும் இவன் பறிச்சிருவான். அப்பாட்ட சொல்லிடுவேன், பேசாம கொடு. 1 மாசமா இதே போராட்டம். அந்த பிள்ளைக்கு ஒரே பயம், கலக்கம். இவா என்ன பண்ணா, நேரடியா அப்பா அங்கே வாங்க, இப்படி நான் சைக்கிள், நம்ம குஞ்சு கோழி குஞ்சை நான் சைக்கிள் ஓட்டி வீலுக்குள்ளே வந்து செத்து போச்சு, பிதைச்சி வச்சுட்டேன். ஆனால் தம்பி என்னை மிரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான்ப்பா, நீங்கள் கொடுக்குற காசை பிடிங்கிக்கிட்டே இருக்கிறான்ப்பா. அப்பா சொன்னார், ஏலே அக்காலை நீ இப்படியா பண்ணுற, சைக்கிளாமல் ஓட்டினா உனக்கு நான் டிவி ஸ்விஃப்டியை வாங்கி தரேன், ஓட்டுமான்னார். கையை தட்டுங்க பார்ப்போம். அப்பாட்ட நேர சரணடையணும், மனம் கசந்து அழுதுறணும். நீங்கள் ஒழிச்சு வச்சிங்க, பிசாசுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். இதுதான் நடந்தது.
இந்த பேதுரு வாழ்க்கையில் இப்படித்தான். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். ஒரு மனங்கசந்திருப்பான அவனை பெரிய ஆளாக மாற்றிருப்பார் கடவுள். இன்னைக்கு மனங்கசந்து அழக்கூடிய ஆவிய கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அடுத்து ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20-22 கவனிங்க. அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். அப்பா பெரிய செல்வந்தர். இளையவன் திடீரென்று நான் துன்மார்க்கரோடு இருக்கணும், எனக்கு பங்கத்தானு போய் கவனிங்க, பன்றிக்கு போடுற தவிடு அவனுக்கு கிடைக்கல. 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, இயேசுவை போல ஒரு நல்ல தகப்பன் வேற யாரும் கிடையாது. மறுதளிச்சிட்டியே, நீ இப்படி போயிட்டியே, நீ இப்படி விபச்சாரிக்கிட்ட போயிட்டே, அதெல்லாம் சொல்லவே மாட்டார். நீ பார்த்துக்கிட்டு என் பிள்ளை எப்போ வரும், நான் படைச்ச பிள்ளை சபையை தேடி எப்போ வரும், அப்பா வீட்டை தேடி எப்போ வரும். மேலே இருந்து கீழே இறங்கி பார்த்தவர் இயேசு. வந்த உடனே வஸ்திரம் கொடுக்குறார், ரட்சிப்பின் வஸ்திரம். வந்த உடனே கைக்கு மோதிரம், வந்த உடனே காலுக்கு பாதரட்சம், கொளுத்த கன்று, சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். எல்லாம் எந்திரிச்சுட்டாளுங்க. இதுதான் இயேசு சிலுவையிலே செய்து. எந்திரியுமா ஏமா தாய், எந்திரி. எல்லாம் எந்திரிச்சு தலையில கை வைங்க. சிலுவையை பாருங்க. இன்னைக்கு உங்களை இப்படித்தான் ஆண்டவர் வணைய போகிறார். புதிய பாத்திரமாய் வணைய போகிறார். அபிஷேகத்தை திரும்ப தரப்போறார். ரட்சிப்பை திரும்ப தரப்போறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரப்போறார். மோதிரத்தை தரப்போறார். பாதரட்சியை தரப்போறார். கைகளை தலையில வைங்க. இதுக்குத்தானே இயேசு ரத்தம் சிந்தினார். ஆதாம உண்டாக்குனது வெறும் மணல், ஆனா வெறும் தண்ணியை ஊத்தினார் வணைகிறதற்கு. புதிய ஏற்பாட்டில் இரத்தத்தையே ஊத்தி உனக்கு வணைந்தார். அவர் இரத்தத்தினால தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வணையப்பட்டவா. இனி உன் பாத்திரம் கொந்த தத்தளிப்பின் பாத்திரம் அல்ல, கெட்டுப்போன பாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். தலையில கை வச்சு நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. சிலுவையை பாருங்க. சிலுவையின் இரத்தத்தால மீட்கப்பட்ட, சிலுவையின் இரத்தத்தால உன்னை புதிய மனிதன் ஆக்கி இருக்கிறார். இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது ஒரு புதிய பாத்திரமாய் போகணும். அபிஷேகத்தின் பாத்திரமாய் போகணும். கிருபையின் பாத்திரமாய் போகணும். ஆத்துமா பாரம் நிறைஞ்ச பாத்திரமாய் போகணும். ஒரு ராபாலாபா வல்லமைகள் நிறைஞ்ச பாத்திரமாய் போகணும். கைகளை உயர்த்துங்க. இப்ப சொல்லுங்க, செத்தவனை போல எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஹல்லேலூயா. 2வது, மனம் கசந்து அழுங்க. நான் மறுதளித்து போனவான்னு சொல்லி அழுங்க. 3வது, ஐயா தவிடு கூட கிடைக்கல, உங்க விட்டு போனேன், பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, அப்பா என்னை ஏத்துக்கிட்டீங்களே, எனக்கு மோதிரம் தாங்கப்பா, கேளுங்க, எனக்கு புதிய வஸ்திரம் தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒரு கன்று அடிக்கிறது, இயேசு அடிக்கப்பட்டார். இந்த செய்தி எனக்கு தான். நான் சொல்லி கையை எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. எல்லா கையை தட்டுங்க. வல்லமை இறங்குறது, மகிமை இறங்குறது, பிரச்சனை இறங்குறது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகர் என்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை புதிய பாத்திரமாய் வணங்குகிறார். புதிய பாத்திரமாய் வணங்குகிறார். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும்
முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.